ஹலோ சோல்ஜர்ஸ். போன எபிசோடுகளை பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் நடிச்சிருந்த பிஸ்கோன்ற படத்தில் என்னென்ன காப்பிகேட் இருக்குது அப்படின்றத கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் யோகி நடிச்சிருந்த ஒரு முக்கியமான படத்தை தான் கரெக்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு படத்தில் பாட்டு காப்பி இல்லை சீன் காப்பி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த படத்தையும் காப்பின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக துப்பறிஞ்சு அழகாக பார்க்க போகிறோம். ஒரு சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ காப்பிகேட் கந்தசாமி. நம்ம பார்க்க போகிற காப்பிகேட் படம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வெற்றி தேவையான விஷயத்த சொல்லி ஆகணும். பொதுவாக ஒரு படத்தை வெற்றி அடைகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று சொந்தமாக எழுதி படத்தை வெற்றி அடைய வைக்கிறது, இன்னொன்று காப்பி அடிச்சாவது படத்தை பாஸ் பண்ணுறது. ஆனால் இந்த 2 விஷயத்தையுமே இந்த படக்குழுவினர் செய்யவே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போகிற படத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் கதை காப்பி இல்லை இந்த சீன் காப்பி அப்படின்னு சொல்கிறத விட இந்த படம் இந்த சீன் பை சீன் காப்பி அப்படின்ட்டு தான் சரியாக சொல்லணும். அப்படி என்ன படம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் தான் ட்ரிப். 2000 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்த ட்ரிப். ஆக்டர் யோகி பாபு ஹீரோவா படம் நடிச்சிருக்காரு. அதில் ஒன்று தான் இது. ஆக்சுவலி இது நடிச்ச சில படங்களில் நல்ல படங்களும் இருக்குது, படு மொக்கையான படங்களும் இருக்குது. அதில் இது என்ன படம் ப்ரோ அப்படின்ட்டு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா அது என்னன்ட்டு எனக்கே தெரியாது. ஆக்சுவலி எனக்கு நடிக்கவும் தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாதுங்க. இவங்க சொல்லாமன்னா இப்போ சீரியல்களில் மகா சம்பவம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சாரி மகா சங்கமம் அப்படின்ட்டு 2 சீரியல் ஒன்றா மிக்ஸ் அடிக்கிற மாதிரி இந்த படத்தில் 2 ஹாலிவுட் படம் ஒன்றா மிக்ஸ் அடிச்சிருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த படத்தில் மெயின் பிளாட் எங்கே ஆடைய போட்டாங்க அப்படின்னா டக்கர் அண்ட் டெயில் விசஸ் ஈவில். ஸோ இந்த படத்தோட பெரும்பகுதி இதுலேருந்து உருவானது தான். அது எந்தளவு எப்படி அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறேன். ஒரிஜினல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் 2 தம்பதிகள் எங்கேயோ இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த காட்சி அங்கே முடிஞ்சு போக அடுத்த காட்சியே இந்த படத்தோட ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க ஒரு காரில். ஸோ அந்த காரில் ஃப்ரெண்டாக யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம எஸ்பிடி ரெட் ரேஞ்சர் ஜாக். இந்த படத்தில் அவர் ரெட் ரேஞ்சர்லாம் இல்லை, சாதாரண ஆள் தான். ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் யார் 2 பேர் வண்டி ஓட்டு போகிறத கவனிக்கிறாங்க. அந்த 2 பேரையும் பார்க்குறதுக்கு பயங்கர கொடூரமாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஏதோ சைக்கவாக இருப்பானுங்களோ அப்படின்ட்டு அவங்கள பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே இந்த தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் மாதிரியே வண்டியில் போகும்போது கொடூரமாக 2 பேரை கவனிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யோகி பாபுவும் கருணாகரனும். இவங்களும் இதே மாதிரி இவங்க தான் கொலகாரனாக இருப்பானுங்களோ அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை ஒரு கடையில் நிறுத்த அங்கேயும் அந்த மோசமான 2 பேர் இவங்களாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த சீனுமே அந்த ஒரிஜினல் படத்தில் இருந்து அப்படியே இருக்கும். ஸோ இன்னும் இங்கிலீஷ் படத்தில் பார்க்கும்போது இந்த 2 பேர் யாரா இவனுங்க, இவங்க அந்த படத்தில் இவனா இருப்பானுங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா தான் தெரியும் இந்த படத்தோட டைட்டிலில் இருக்கிற டக்கர் அண்ட் டெயில் அப்படின்றதே 2 பேர் தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் காமெடியாக காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயம் வரும், அதுக்கப்புறமா நமக்கு சிரிப்பு வரும். ஸோ அந்த சஸ்பென்ஸ் இந்த படத்தில் இருக்கவே இருக்காது. காரணம் இந்த படத்தோட காஸ்டிங் தான். டக்கர் அண்ட் டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல காட்டும்பொழுது 2 பேரும் வில்லன் மாதிரி இருப்பாங்க. அதன் பிறகு தான் நமக்கு சிரிப்பு வரும். ஆனால் ட்ரிப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா கருணாகரனும் யோகி பாபுவும் ஆல்ரெடி காமெடி ஆக்டர்ஸ் தான். அவங்க எப்படி காமிச்சா நமக்கு சஸ்பென்ஸாகவே இருக்காது, சிரிப்பு தான் வரும். சரி, ஓகே, நம்ம காப்பிகேட்டுக்கு போவோம். டக்கர் அண்ட் டெயிலில் குண்டா இருக்கிற டெயில் கேரக்டர் அந்த ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு போயிருப்பாரு. ஆனால் அந்த கேங்கு இவங்க தான் கொலகாரன்னு நினச்சிக்கிட்டு இவங்க திட்டி அமுச்சிடுவாங்க. இதே சீன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் படத்துல இருந்திருக்கும். அதாவது யோகி பாபு அவங்ககிட்ட பேச போவார், உடனே அடி சொத்தி விட்டுருவாங்க. அடுத்த ஷாட்டை பார்த்தீங்க அப்படின்னா டக்கரும் டெயிலும் ஒரு போலீஸ்காரை மீட் பண்ணியிருப்பாங்க. இதே ட்ரிப் படத்தில் போலீஸ்காரை யார் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொட்டராஜன் தான். அங்கேருந்து 2 பேரும் கேபினுக்கு போவாங்க. அந்த கேபினுக்கு போனதுக்கப்புறம் 2 பேரும் அதை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல செவுத்தில் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் ஒட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு முன்னாடி ஏதோ அசம்பாவிதம் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக. ஆனால் ட்ரிப்லையும் இதேமாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்க்கு பதிலாக யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோ இருந்திருக்கும். சரி, ஓகே. இதே தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா டெயில் கேரக்டர் தெரியாமல் ஒரு தூணில் கை வச்சுருப்பான். அப்புறமா தான் தெரியும் அது ஒரு பொறி அப்படின்ட்டு. அதே இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீன் அப்படியே அடித்தாங்க ஆப்பியா அப்படியே இருந்திருக்கும். இதன் பிறகு டக்கரும் டெயிலும் இரவு நேரத்தில் மீன் பிடிக்கிறதுக்காக போட்டிங் போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் தான்
ஹீரோயின் குளிக்கிறத தெரியாமல் பார்த்துருவாங்க. இவங்கள பார்த்த ஹீரோயின் அங்கேருந்து பயந்து கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிருவாங்க. அதனால் 2 பேரும் அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் ட்ரிப்புக்கு வந்த எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இதே விஷயத்தை ட்ரிப் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுனேனா காற்று வாங்க போகும்போது இவங்க 2 பேரும் கட்டையை கட்டிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சுனேனா பயந்து ஓட திடீர்னு கீழே விழுந்து மயக்கம் அடிச்சு விழுந்துருவாங்க. இதனால் 2 பேரும் சுனேனா வாங்கிறது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ டக்கர் அண்ட் டைல் படத்தில் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, ட்ரிப் படத்தில் கட்டையை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படிவோ காப்பியாகவும் நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. இந்த மீன் பிடிச்ச சமாச்சாரத்தை நான் படத்தில் வச்சே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க தூக்கிட்டு போகிற சீனை வைக்காம அந்த சீனுக்கு அடுத்த சீனான காலையில் சீனில் யோகி பாபுவும் கருணாகரனும் மீன் பிடிக்கிற மாதிரி அந்த சீனை அப்படியே வச்சுருப்பாரு. இதுக்கப்புறம் ட்ரிப் படத்தில் சுனேனா கூட தான் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மரக்கட்டையில் ஏதோ சொல்லியிருப்பாங்க. இந்த சீன் இதுக்கப்புறம் வரும். ஸோ இதுக்கப்புறம் சீன் எல்லாமே காப்பிகாட் சீன் தான். இது ஒன்றா சொல்லாமல் டேரெக்டாக ஒரேடியாக சொல்லிடுறேன். ஏன்னா 2 சீனுமே 100% அப்படியே மேட்ச் ஆகிடும். ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயம் ஹீரோயின் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போயிடும். இதாக மொத்த பேரும் டக்கரும் டைலர் இருக்கிற கேபினுக்கு சுற்று போட்டுருவாங்க. அதனால் ஹீரோயின் கிட்ட டேல் பேச வருவான். அதில் தான் ஹீரோயினுக்கு தெரிய வரும் இவங்க 2 பேர் கெட்டவங்க இல்லை நல்லவங்க அப்படின்ட்டு. அதே சமயத்தில் டக்கர் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டுறதுக்காக சைன்ஸை எடுத்துகிட்டு வெளியே போயிருப்பான். ஒரு மரத்தையும் வெட்டிக்கிட்டு இருப்பான். அந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேன் கூடு இருந்திருக்கும். அதனால தான் ட்ரிப்புக்கு வந்த ஆளுங்க அவங்கள ஒருத்தர் தயார் பண்ணி நீ உள்ளே போய் என்னன்னு பாரு அப்படின்ட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. அதனால் தேன் கூடு கலைஞ்சி தேனி கிடைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்கர் சைன்ஸாக எடுத்துக்கிட்டு ஓடி வருவான். இதை பார்த்து அவனும் பயந்து ஓட அங்கே மற்றவங்களும் இவனோட ஃப்ரெண்டை ஓடுறதுக்காக தான் துரத்திட்டு வரான் அப்படின்ட்டு பயந்துடுறாங்க. ஆனால் டக்கர் எதுவுமே தெரியாமல் அங்கே தப்பிச்சு ஓடிடுறான். ஆனால் எதிர்ச்சியாக இவனை பார்த்து பயந்து ஓடி வந்தவன் அங்கே இறந்து போயிடுறான். இதன் பிறகு டேலும் ஹீரோயினும் வீடு பக்கத்தில் பள்ளத்தோட முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தூரமாக இருந்து பார்த்தவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கொலை பண்ணுறதுக்காக தான் பள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் இன்னும் 2 பேர் டக்கரையும் டேலையும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் தெரியாமல் மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா டேல் தெரியாமல் திரும்ப அதில் அடிபட்டு தான் ஹீரோயின் மயக்கடிச்சு விழுவாங்க ஒரிஜினல் படத்தில். இந்த ட்ரிப் படத்தில் செத்து போன டெட் பாடியை பார்த்து ஹீரோயின் வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன வித்தியாசம் தான் இந்த சீனில். ஸோ டெத்தை பார்த்த மற்ற ஆளுங்கள்லாம் நம்ம எஸ்பி ரேஞ்சராக ஜாக்கோட சேர்த்துக்கிட்டு போலீஸை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ண சரியாக போலீஸ் வந்துடுது. அதனால தான் 2 பேரும் நாங்கள் எதுவுமே பண்ணல இவன் தேடிட்டு இருக்க பொண்ணு உள்ளே தான் இருக்கா அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. போலீஸ் உள்ளே போக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ட்ராப் காமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ட்ராப்பில் அடிபட்டு போலீஸ்கார் அங்கேயே இறந்து போயிடுறாரு. போலீஸ்காரனா விழுட்டான் அப்படின்ட்டு இவன் கேம்பரில் ஒருத்தன் போலீஸ்கார் துப்பாக்கி எடுத்து டக்கரும் டேலையும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறான். ஆனால் அது கண்ணால் சுட முடியல. காரணம் அதில் சேஃப்டி லாக் போட்டிருக்கு. அந்த சேஃப்டி லாக் ஓப்பன் பண்ணால் தான் அதை சுட முடியும் அப்படின்ட்டு டேல் சொல்கிறதுனால அவனும் அந்த லாக் எடுக்க முயற்சி பண்ணுறான். ஸோ அந்த லாக் எடுக்க முடியாமல் தவறுதலாக அவன் தன்னால சுட்டு செத்து போயிடுறான். ஆனால் இந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய வித்தியாசத்தை ட்ரிப் படத்தில் வச்சுருப்பாங்க. அது என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இதில் சார்வன் தான் மட்டும் சாவாமல் அந்த போலீஸ்காரையும் சுட்டுட்டு ஓடி எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ இதுதான் நான் சொன்னேன் பெரிய வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசம். எவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை? ஆமாம் பாஸ், ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம். இதில் பேர் டக்கர் மட்டும் வெளியே ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிறான். அந்த நேரத்தில் அவன் ட்ரிப்புக்கு வந்த ஆளுங்கிட்ட மாட்டிக்கிறான். மாட்டிக்கிற இவனை மட்டும் அவங்க பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. இதனால தான் நினச்சி டேல் ரொம்பவே வருத்தப்படுறான். இந்த விஷயத்த ஹீரோனும் கவனிக்கிறாங்க. அவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோன் அங்கே தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறா. இங்கே ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஏதாச்சும் அந்த விஷயங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ட்டு டேலுக்கு சமாதானம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சமாதானம் சொல்கிறாங்க. இதன் பிறகு தான் டேல் அங்கேருந்து டக்கரை காப்பாற்ற அங்கேருந்து கிளம்புறான். அவன் டக்கரை காப்பாற்ற நேரத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நுழைஞ்சி என் கூட வந்துரு அவனுக்கு கொலைகாரனுங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதன் பிறகு வெளியே போன டக்கரும் டேலும் திரும்பி வீட்டுக்கு வர அந்த நேரத்தில் 2 கோஷனோட சண்டை வருது. அந்த சண்டையில் ரெட் ரேஞ்சர் அநேகமாக இறந்து போயிடுறாரு, அதுவும் நெருப்பில் எரிஞ்சு. இதெல்லாம் டக்கரும் டேல் தங்கியிருந்த அந்த கேபின் எரிஞ்சு போயிடுது. அதே இந்த பக்கம் ட்ரிப்புக்கு வந்தீங்க அப்படின்னா உள்ளே வெடிக்கக்கூடிய சிலிண்டர் வீட்டை விட்டு வெளியே வெடிச்சிருது. இதனால் இந்த சீனில் மட்டும் அந்த வீடு மொத்தமாக எரியல. இதன் பிறகு தான் இந்த ட்ரிப் படத்தில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது இவ்வளோ நேரமாக டக்கர் அண்ட் டேல் படத்தோட விசிடி வச்சு ஓடிட்டு இருந்த படம் இதுக்கப்புறம் வேற ஒரு சீடியாக மாறுது. எடிட்டர், சிடி முடிஞ்சு போச்சு, வேற மாற்று. நான் மாற்றிடுறேன் பாஸ், ஆனால் எந்த சீடியும் சொல்லவே இல்லையா? ஸோ அது எந்த படத்தோட சீடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ராங் டர்ன் படத்தோட விசிடி. ஸோ உயிர் தப்பிச்ச இவங்க எல்லாரையும்
ராங் டர்ன் படத்துலேருந்து தப்பிச்சு வந்த அந்த கேனிபல் டீம் அட்டாக் பண்ணுது. இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ராங் டர்ன் படத்தில் வந்த மாதிரியே. ஸோ ராங் டர்ன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேனிபல்ஸ் ஒரு சயின்டிஸ்டாக இருந்திருப்பானுங்க, அதுக்கப்புறம் கேனிபலாக மாறி இருப்பானுங்க. மேலான மூஞ்செல்லாம் பார்க்க சகிக்காமல் கொடூரமாக இருந்திருக்கும். இந்த படத்தில் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு மூஞ்சில் கண்டபடி ரத்தத்தை ஊற்றி வச்சுருப்பாங்க. அங்கே தான் நமக்கு ஒரு டவுட் வரும், அது ரத்தமா இல்லை நிப்பான் பெயிண்டா அப்படின்ட்டு. பொதுவாக ரத்தம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது கட்டி போயிடும். ஆனால் இதோட பேசல பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கட்டி போயிருக்காது. அப்படியே ரத்தம் ரப்பர் மாதிரி பால் வரா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் சில சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டில் கேமில் வரா மாதிரியே இருக்கும். அப்புறம் இந்த கேனிபல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது கேனிபல்ஸா இல்லை ஜாம்பியான்ற அளவுக்கு இந்த கேரக்டருங்க பண்ணுறது ரொம்ப குழப்பமாகவும் வந்திருக்கும். ஸோ இதன் பிறகு அங்கே தான் தப்பிச்சொல்லியே போடுவாங்க. மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் கேனிபல்ஸை கொல்லலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு வழியாக அவங்க கேனிபல்ஸை கூட்டிகிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரிஜினல் படத்தில் வீடு எரிஞ்சுது அப்படின்றதுக்காகவே இந்த வீட்டையும் மொத்தமாக எரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருப்பாங்க. ஸோ இதோட இந்த படம் முடியுது. பார்ட் 2 அப்படின்ட்டு கம்மாவோட. ஸோ இந்த படம் பார்த்த மற்றவங்களுக்கு பயம் வந்திருக்குமா அப்படின்னு தெரில. ஆனால் இந்த பார்ட் 2ன்னு போனதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு பயமும் மிகப்பெரிய சந்தேகமும் வந்துச்சு. ஸோ பார்ட் 1க்கு டக்கர் அண்ட் டெயில் அண்ட் ராங் டர்ன் ரெண்டு படத்தை ஒன்றா மிக்சராக அடிச்சு தான் இந்த படத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பார்ட் 2 வந்ததுன்னா அதில் எந்த படத்தை எடுப்பாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துச்சு. ஒற்றுமைகளும் வேறுபாடும், சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ கதை மட்டும் இல்லாமல் சில கேரக்டரோட கேரக்டரைசேஷனும் இந்த படத்தில் அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் அந்த படத்துக்குள்ளே அப்படியே இருந்திருக்கும். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இந்த கருணாகரன் கேரக்டர், இந்த கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டக்கர் கேரக்டர் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யோகி பாபு கேரக்டர் அப்படியே டேலோட கேரக்டர் தான். படத்தோட சீன் மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட கேரக்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா இந்த டேல் கேரக்டர் ஆக்டர் இந்த படத்தில் குண்டாக இருந்திருப்பார். மேலும் இந்த படத்தோட கதையே அதுவாக இருந்திருக்கும். அதாவது குண்டாக இருந்தால் கூட நானும் ஒரு ஹீரோ தான் அப்படின்ட்டு அந்த படத்தை சின்ன மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதே மாதிரி கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு யோகிவாக கேஸ்ட் பண்ணிப்பாங்க, தவிர எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இருந்திருக்காது. இதே மாதிரி ஹீரோயின் கேரக்டர் கேட்டரினா நடிச்சிருந்த அந்த கேரக்டரை சுயனா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரிப் படத்தில் ஒரே கேரக்டர் மட்டும் ஹீரோ கேரக்டர் மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஹீரோ சாங்காடுற மாதிரி கேரக்டர் இருந்திருக்கும். இதே மாதிரி கேரக்டர் டக்கர் அண்ட் டெயில் இருந்திருக்கும். இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த படத்தில் மெயின் வில்லனே அந்த கேரக்டர் தான் அப்படின்ட்டு கடைசியாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த கேரக்டரை ஹீரோவே காட்டணும் அப்படின்றதுக்காக தேவையே இல்லாமல் ராங் டர்ன் தூக்கி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய சோதனையாக போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட்டை கவனிங்க. இந்த ஷாட்டை பார்த்தா உங்களுக்கு வேற ஒன்று ஞாபகத்து வரும். ஈட் படத்தில் இருந்த பென்னி வயசை பார்த்து ஆட்டையை போட்டு டெரரா பண்ணுறேன் அப்படின்ட்டு காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க. டக்கரன் டேல கூட யாராவது பார்க்காம வந்துருக்கலாம், இது கூட யாராவது பார்க்காம வந்துருப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு படத்துக்கு நடுவில் கிளைமேக்ஸ் இது மட்டும் தான் மாறுது. அந்த கிளைமேக்ஸும் கூட இவங்க சொந்தமாக வசிக்காமல் ராங் டர்னில் தான் உருவிருப்பாங்க. இந்த படத்தில் இவங்க பண்ண இந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டக்கர் அண்ட் டெயில் ஈவில் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்புக்கு வந்த ஒவ்வொருத்தரும் சாகும்போது நமக்கு எந்த டென்ஷனுமே வராது. அவங்க காலியாகும் போது நமக்கு சிரிப்பாக தான் இருந்திருக்கும். அதுக்கான காரணம் அவங்களே தானாக செத்து போயிடுவாங்க. அந்த பழி மட்டும்தான் டக்கர் அண்ட் டெயில்ன்ற கேரக்டருக்கு வந்திருக்கும். ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் சாகும் போதும் நமக்கு சிரிப்பு தான் வந்திருக்குமே தவிர எந்த ஒரு டென்ஷனும் வந்திருக்காது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் சில பேர் சாகிறது மட்டும் பயங்கர டென்ஷனாக காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே சுத்தமாக சிங்கே ஆகியிருக்காது, சுத்தமாக செட்டும் ஆகியிருக்காது. ஸோ ஜாலியாக ஆரம்பித்த படம் ஜாலியாக முடிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஸோ கிளைமேக்ஸில் மாற்றினது தான் இந்த ட்ரிப் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ட்ரிப்புன்னு ஒரு படத்துக்குள்ள எந்தளவுக்கு காப்பிகேட் இருக்குது, அது எந்த விதத்தில் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். உண்மை சொன்னால் அப்படின்னா இந்த படம் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வரிசையில் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த படங்களில் ஏதாவது காப்பிகேட் அப்படின்றத தெளிவாக துப்பறிஞ்சு அதையும் சரியாக பார்த்துடலாம். இது மட்டும்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நம்ம வரக்கூட வீடியோக்களில் தெளிவாக பார்க்கலாம். இதே மாதிரியான சந்திக்கிறேன். தொடரேன். பாய்.